வணக்கம் நண்பர்களே. இந்த உலகத்துல பல விலங்குகள் இருக்கு. ஆனா புலி மாதிரி பயத்தை ஏற்படுத்துற விலங்கு இந்த உலகத்துல ரொம்ப குறைவா தான் இருக்கு. எந்த நாட்டுல புலிகள் அதிகம் வாழுது? இன்னும் எத்தனை புலிகள் வாழ்ந்துட்டு வருது? புலிகள் எப்படி வேட்டையாடுது? இதையெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த உலகத்துல மொத்தம் வெறும் 5574 புலிகள் மட்டும்தான் உயிரோட வாழ்ந்துட்டு வருது. நம்ம இந்திய நாட்டு தேசிய விலங்கான புலி நம்ம இந்தியாவில் எத்தனை இருக்குன்னு தெரியுமா? 3682 புலிகள் தான் இந்தியாவில் வாழ்ந்துட்டு வருது. ரஷ்யாவில் 500 புலிகளும், இந்தோனேஷியாவில் 400 புலிகளும், நேபாளில் 355 புலிகளும், தாய்லாந்தில் 149 புலிகளும், மலேசியாவில் 120 புலிகளும், பங்களாதேஷில் 106 புலிகளும் வாழ்ந்துட்டு வருது. இந்த உலகத்திலேயே நம்ம இந்தியாவில் தான் அதிகமான புலிகள் வாழ்ந்துட்டு வருது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. புலிங்கிற பேருக்கு நேச்சுரலாகவே ஒரு மரியாதை இருக்குது. புலியோட பேரை பல பேர் அடமொழியாக வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் புலிகளுக்கு அடமொழிலாம் கிடையாது. புலியை பார்த்தா ஒன்று பயம் வரணும், இல்லைனா ஓடி ஒளியணும். மனுஷனாக இருந்தாலும் விலங்காக இருந்தாலும் அது ஒன்று தான் வழி. காட்டில் புலி அளவுக்கு பலமான விலங்கு கிடையாது. இந்த உலகத்தில் எத்தனை புலி வகைகள் இருக்குன்னு தெரியுமா? வங்காள புலி, இந்தோசீன புலி, மலேசிய புலி, சுமத்ரா புலி, சைபீரிய புலி, கரீபியன் புலி, பாலி புலி, சவகா புலின்னு பல வகைகளாக புலி இந்த உலகத்தில் பரவி இருக்கு. பூனை குடும்பத்திலேயே பெரிய விலங்குனா அது புலி தான். ஒரு புலி 3 அடி உயரமும் 7 அடி நீளமும் 230 கிலோ எடையும் கொண்டதாக இருக்குது. அதோட பைட் ஃபோர்ஸ் 1000 PSIலிருந்து 1200 PSI வரை இருக்கும். புலி எவ்வளவு பலமாக இருந்தாலும் இயற்கை அதுக்கும் பலவீனங்கள் இல்லாமல் படைக்கலை. புலி அதோட பலவீனத்தை வெளியே காட்டாமல் பலத்தை மட்டுமே வெளியே காட்டுறதால தான் இன்றைக்கும் புலி கம்பீரமாக வலம் வந்துட்டு இருக்கு. அதோட பலவீனம் என்னன்னா, மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடிய புலியால் தொடர்ந்து 1 கிலோமீட்டர் தூரம் கூட ஓட முடியாதுங்கிறது தான் அதோட மிகப்பெரிய பலவீனமாக பார்க்கப்படுது. புலி பதுங்கிறது பாயறதுக்கு தான் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே புலி பதுங்கிறது அதோட இயல்பான குணத்தில் ஒன்று. ஏன்னா அதால் இரையை துரத்திட்டு ரொம்ப தூரம் ஓட முடியாது. இறை பக்கத்தில் வர வரைக்கும் புலி பதுங்கி தான் இருக்கணும். புலி பதுங்கி பாஞ்சாதான் அதால் சர்வை பண்ண முடியும். 10 வேட்டையில் 1ல் மட்டும்தான் புலி வேட்டையை வெற்றிகரமாக முடிக்கும். ஏன்னா அதால் தொடர்ந்து ஓட முடியாது. 10ல் ஒரு வெற்றிங்கிறது புலிகளுக்கு மட்டும் இல்லை, சிறுத்தைகளுக்கும் தான். பெண் புலி இனப்பெருக்கத்துக்கு தயாராகும் காலத்தில் 2 ஆண் புலிகளுக்கும் பயங்கரமான சண்டை நடக்கும். இதில் ஏதாவது ஒரு புலி இறந்து போகும். பெண் புலி கருவுற்ற 16 வாரத்துக்கு அப்புறம் அதோட குட்டிகளை ஈனும். ஒரு பிரசவத்தில் 3லிருந்து 4 புலிக்குட்டிகள் வர பெண் புலி ஈனும். பிறக்கிற ஒவ்வொரு புலிக்குட்டிக்கும் அதோட ஆரம்ப காலத்திலேயே ரொம்ப சவாலானதாக இருக்கும். புலியை விட புலிக்குட்டியோட சர்வைவல் ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும். பிறக்கிற குட்டி புலிக்கு கண்ணு தெரியாது. முதல் 2 மாசத்துக்கு அது பாதுகாப்பா புதர்லையோ பாறை சந்துலையோ தாய் புலியால பாதுகாப்பா வளர்க்கப்படுது. 4 குட்டியில பலமான ஆண் புலி குட்டிங்க தன்னோட ஆதிக்கத்தை நிலைநாட்டுது. குறிப்பா சர்வைவல் விஷயத்துல பிறக்கிற குட்டியில 2 குட்டிங்க மட்டும்தான் தப்பி பிழைக்குது. குட்டிங்க இல்லாம இருந்தா பெண் புலி அடுத்த சில மாசத்துல இனப்பெருக்கத்துக்கு தயாராகும் அப்படிங்கிறதால மற்ற ஆண் புலிங்க குட்டிகளை கொன்றுடும். குட்டி புலி வளர்ந்த 12லிருந்து 24 மாசத்துல தாய் புலியால வேட்டைய கத்துக்குது. 2 வருஷத்துக்கு அப்புறம் குட்டி புலி தாயை விட்டு பிரிஞ்சு போயிடுது. பெண் புலி தாய்க்கு பக்கத்திலேயே அதோட எல்லையை உருவாக்கி அங்கே வாழும். தாய்கிட்ட இருந்து பிரிஞ்ச ஆண் புலி தனக்குன்னு ஒரு ராஜ்யத்தை முதல்ல உருவாக்கும். அதுக்கு வலிமையும் திடமும் வரும் வர பொறுமையாவே இருக்கும். இன்னொரு ஆண் புலியோட சண்டையிடுற அளவுக்கு வலிமை வந்ததும் மற்ற ஆண் புலியோட எல்லைக்குள்ள போய் சண்டை போட்டு அதோட எல்லையை அதிகரிச்சுக்கும் அந்த ஆண் புலி. தாய்கிட்ட இருந்து பிரிஞ்சு போன பெண் புலி 3லிருந்து 4 வருஷத்துல பருவமடையும். ஆண் புலி 4லிருந்து 5 வருஷத்துல பருவமடையும். ஒவ்வொரு புலியும் தனக்குன்னு ஒரு எல்லையை தீர்மானிச்சு வச்சிருக்கும். அதோட எல்லையில வேற புலிகள் ஒருபோதும் அனுமதிக்காது. ஒரு பெண் புலி அதோட இருப்பிடமா 20 சதுர கிலோமீட்டர் பரப்புள்ள இடத்தை கொண்டிருக்கும். ஆண் புலிகளோட இருப்பிடம் 60லிருந்து 100 சதுர கிலோமீட்டர் வரை இருக்கும். பெண் புலிங்க மற்ற புலிகளை தன்னோட எல்லைக்குள்ள அனுமதிக்கும். ஆனா ஆண் புலிங்க தன்னோட எல்லைக்குள்ள மற்ற புலிகளை ஒருபோதும் அனுமதிக்காது. அப்படியே அதோட எல்லைக்குள்ள மற்ற ஆண் புலிகள் வந்தாலும் அதுகிட்ட சரணடையணும். சரணடைஞ்ச புலி எந்த நேரத்திலையும் தொந்தரவோ பிரச்சனையோ செய்ய தொடங்கிச்சுன்னா அதோட சோழி முடிஞ்சிடும். ரூல்ஸை மீறினா தண்டிக்கப்படும் அப்படிங்கிற விதி புலிங்களுக்கும் பின்பற்றுது. தாக்குதலுக்கு பெயர் போன புலிங்க அதோட எடையை விட 6 மடங்கு அதிக எடையுள்ள காட்டெருமை நீர் எருமைகளை உணவாக்கி கொள்ளும். புலியோட உருவமும் அதோட வலிமையும் தான் மற்ற உயிரினங்களுக்கு பயத்தை உருவாக்குது. மனிதர்கள் கைரேகை போலவே புலியோட உடம்புலையும் இருக்க கோடுகள் ஒவ்வொரு புலிக்கும் வேறுபட்டு இருக்கும். ஒரு புலிக்கு இருக்கிற கோடு இன்னொரு புலிக்கு இருக்காது. அதோட கோடுங்க தான் மற்ற புலிகள்கிட்ட இருந்து வேறுபடுத்தி காட்டுது. புலிகள் அவங்களோட வாழ்விடத்தையும் எல்லைகளையும் இழந்திருக்கு. அந்த காரணத்தினால தான் அதோட எண்ணிக்கையும் குறைஞ்சிருக்கு. புலிகளோட எண்ணிக்கை எப்பவுமே இல்லாத அளவுக்கு குறைஞ்சிருக்கதா புள்ளி விவரம் சொல்லுது. புலியோட தோலுக்காகவும் உடல் உறுப்புக்காகவும் உலகம் முழுவதும் மனிதனால வேட்டையாடப்படுது.
புலிக்கு பயந்து வாழுற உயிரினத்தை விட மனிதனுக்கு பயந்து வாழுற புலிகளோட நிலைமை தான் கவலைக்குரியதாக இருக்குது. புலியை அடையாளமாக கொண்ட பல சாம்ராஜ்யங்கள் இருக்குது, பல நாடுகள் இருக்குது, ஏன் பல மனிதர்கள் கூட இருக்காங்க. ஆனால் சொல்லிக்கிற அளவுக்கு புலிகள் தான் இப்போது இந்த உலகத்தில் இல்லை. இதோட வீடியோ முடிஞ்சிச்சு நண்பர்களே. யாருக்கெல்லாம் டைகர் பிடிக்குமோ கமெண்ட்டில் டைகர்னு டைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.